இந்த ஏசிய தயாரிக்கிற கம்பெனிஸ்க்கு நம்ம மேல இருக்க அக்கறை கூட, இந்த ஏசிய விக்கிறவங்களுக்கும், இன்ஸ்டால் பண்ண வரவங்களுக்கும் இல்லங்க. வழக்கமா எல்லா ஏசிலயும் இந்த ஃபில்டர மட்டும் கழட்டி வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ரீஅட்டாச் பண்ணிடுவோம். ஏசி இன்ஸ்டால் பண்ண வரவங்களுமே இந்த ஃபில்டர் மட்டும் அடிக்கடி கிளீன் பண்ணி போட்டுக்கோங்க. ஏசி நல்லாருக்கும்னு தான் சொல்லுவாங்க. நாமளும் இந்த ஃபில்டர கிளீன் பண்ணும்போதெல்லாம், அடடா! சுத்தமான காத்து வரும் இதுக்கப்புறம்னு நெனைப்போம். இந்த ஃபில்டர கிளீன் பண்றது நல்லது தான். ஆனா சுத்தமான காத்து வர்றது ஃபில்டர் கையில மட்டும் இல்ல. இந்த எவாப்பரேட்டர் காயில் கையில தான் இருக்கு. ஒரு முறை ஏசிய பயன்படுத்தும் போதும் இந்த ஃபில்டர் காயில் பயங்கரமா சில் ஆகி ஈரமாயிரும். அண்ட் அதில நெறைய டஸ்ட்டும் அக்குமுலேட் ஆறதுனால சீக்கிரமா அதில நெறைய மோல்டு, பாக்டீரியாலாம் கிரியேட் ஆயிரும். இதனால வீட்ல இருக்கவங்களுக்கு நெறைய ஹெல்த் அண்ட் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வரும். இந்த ஏசி மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ்க்கு இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சு தான் எல்லா ஏசி மாடல்லுமே ஏன் என்னோட 6 வருஷ பழைய ப்ளூ ஸ்டார் ஏசிலயுமே அந்த பட்டன் குடுத்திருக்காங்க. அண்ட் ரீசென்ட்டா வாங்குன புது மாடல் ப்ளூ ஸ்டார் ஏசிலயும் அந்த பட்டன் குடுத்திருக்காங்க. அண்ட் எல்ஜிலயுமே பார்த்தீங்கன்னா ஃபங்ஷனல் செட்ன்னு குடுத்து கிளீன் ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. இது எல்ஜி, ப்ளூ ஸ்டார், பானாசோனிக், வோல்டாஸ்ன்னு எல்லா மாடல்லயும் இருக்கு. பேசிக்கலி இது என்ன பண்ணும்னா ஏசி ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபேன் அப்படியே ஓட விடுங்க. அவுட்டோர் யூனிட் ஆஃப் ஆகி வெறும் ஃபேன் மட்டும் ஹை ஸ்பீட்ல ஓடும். ஸோ ரீசென்ட்டா வர ப்ளூ ஸ்டார் மாடல்ல கிளீன் பட்டன் இருக்கும். அந்த கிளீன் பட்டன் பிரஸ் பண்ணாலும் 5C மோடுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஃபேன் மட்டும் ஹை ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கும். அவுட்டோர் யூனிட் ஆஃப் ஆயிரும். அண்ட் பழைய மாடல் ஏசிலுமே ப்ளோன்னு ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. அதை பிரஸ் பண்ணாலும் அதே 5C மோடுக்கு போயிட்டு 10 மினிட்ஸ்ல ஏசி ஆஃப் ஆயிரும். இதை நம்ம யூஸே பண்றதுலன்னு தெரிஞ்ச கம்பெனிஸ் நமக்கு இன்னும் நல்லது பண்ற விதமா இப்போ வர புது மாடல் எல்லாமே நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு ஃபேன் ஓடிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகும். இந்த மாதிரி ஃபேன் ஓடுறதுனால உள்ள இருக்க எவாபரேட்டர் காயில் இருக்க ஈரம் எல்லாமே போய் காயில் ட்ரை ஆயிரும். அப்படி ட்ரையா இருக்கும்போது அதில் எந்த பாக்டீரியா ஒரு மோல்டுமே கிரியேட் ஆகாது. ஆல்சோ இது ஏசியோட கூலிங் கெப்பாசிட்டி அண்ட் லைஃபையுமே இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இப்போ வர ப்ளூ ஸ்டார் மாடலில் நீங்கள் க்ளீன் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்கள் எவாபரேட்டர் காயிலை கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணி அதை டீஃப்ராஸ்ட் பண்ணி பாக்டீரியாவோட சேர்த்து அழுக்கையும் சேர்த்து வெளியே ட்ரைன் பைப் வழியாக கொண்டு போயிடும். கம்ப்ளீட்டாக ட்ரையும் ஆக்கி கொடுத்துரும். பட் என்னோடது பேசிக் மாடல் தான். அதனால் ஒரு டைம் ஏசி நான் ஆஃப் பண்ணும்போது ஆஃப் பட்டன் கொடுக்காம இந்த க்ளீன் பட்டன் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது 5C மோடில் போயிட்டு 10 மினிட்ஸ் ஃபேன் மட்டும் ஓடிட்டு ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். உங்கள் ஏசியில் நிறைய டஸ்ட் அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் பேட் ஸ்மெல் வருதுன்னா தயவு செஞ்சு ஃபுல் எவாபரேட்டர் காயில் இந்த மாதிரி ஒரு க்ளீன் பண்ணிருங்க. அண்ட் அடுத்த முறை ஏசி ஆஃப் பண்ணும்போது ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் இந்த ப்ளோ பட்டன் ஒரு க்ளீன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் மறுபடியும் இந்த பாக்டீரியா ஒரு மோல்டு ப்ராப்ளம் வராது. அண்ட் என்னோட ஏசி மாடல்ஸும் இந்த வீடியோவில் ரெஃபரன்ஸ்க்கு டேக் பண்ணுறேன். தேவைப்பட்ட மட்டும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஏசியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை இப்படி சரி பண்ண முடியும்னு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.